ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி கிச்சன். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, அதே டம்ளரில் 3/4 டம்ளர் துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி பருப்பையும் குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா வெந்துடும். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இன்னொரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. வத்தல், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் வச்ச பருப்பு சாதத்தை போட்டதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கோங்க. புளி போட்டதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை, லாஸ்ட்டு பூண்டையும் சீரகத்தையும் தட்டி போட்டுக்கோங்க. சுவையான சாம்பார் சாதம் ரெடி.